இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா வந்து இங்கிலீஷ். இப்போ என்னன்னா நம்ம என்னதான் டெக்னிக்கலா தெரிஞ்சாலும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவு பேசுறதுக்கு ஓரளவு ஓரளவு இங்கிலீஷ் தேவை. அது வந்து அதை வந்து பெருசா பார்க்க வேணாம். ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்து கண்டினியூஸா பண்ணாலே நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியா வந்துடும். நம்ம வந்து கிளாஸ் போகணுமோ இது பண்ணணுமோன்னு அவசியம் இல்லை. ஆனா கன்சிஸ்டண்டா இதை வந்து நீங்க வந்து 1 மாசம் 2 மாசம் பண்ணணும். பெரிய வேலை கிடையாது, சின்ன வேலை தான். அது ஏன் பண்ணணும், அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொடுக்கும் அப்படின்ற காரணத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. 1.5 மாசம்ன்றது லைஃப்ல ரொம்ப சின்ன பீரியட் தான். ஆனா அதை கன்சிஸ்டண்டா ட்ரை பண்ணணும். அதை பண்ணி பாருங்க, சரியா? ஏன்னா இங்கிலீஷ் இல்லாததுனால நிறைய பேரால வேலை வந்து இந்த மாதிரி அதையே ஒரு காரணமா பாக்குறாங்க. அது ஒரு காரணமா இருக்குது, அதனால தான் பாக்குறாங்க. ஆனா அது ஒரு சின்ன காரணம்ன்றது தான் சொல்ல வரேன். சரியா? அது சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லா கேட்டகரியும் நம்ம பார்த்துருவோம். என்னன்னா இங்கிலீஷ் வந்து இப்போ 3 கேட்டகரியா பிரிச்சிருப்போம். can't read, can't read, can read, can communicate, basic அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எதை பார்த்தாலும் வந்து இது மூணுல தான் வந்து ஒரு இடத்துல தான் இருக்க போறீங்க. இங்கிலீஷ் வந்து ஓரளவு போல அப்படின்ற பட்சத்துல அதாவது உங்களால் இன்டர்வியூல பேசுற அளவு வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தைரியம் வரல அப்படின்ற பட்சத்துல இந்த 3 இடத்துல இருக்க போறீங்க. ஒண்ணு, உங்களுக்கு வந்து படிக்கிறதே கஷ்டமா இருக்கும். அது இல்லைன்னா அது வந்து உங்களால படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல இருப்பீங்க. ஆனா வந்து உங்களால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியாது. 3வது இடம், கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனா ஓரளவு தான் உங்களால பண்ண முடியும். மினிமல் வேர்ட்ஸ் தான் பண்ண முடியும். இல்ல வந்து கன்வர்சேஷனை உங்களால கண்டினியூஸா ப்ராசஸ் பண்ண முடியாது. இதுவாக தான் இருக்கும். இந்த 3 இடத்துல தான் எப்படி சுத்தி பார்த்தாலும் இருப்பீங்க. இப்ப இந்த இடத்த தாண்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து தானா இங்கிலீஷ் வந்துட போது. அது தானா அது ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸா அது தானா வந்து வந்துடும். நீங்க இன்டராக்ட் ஆகிற விஷயம், நீங்க பாக்குற சீரீஸ், நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட் பேசுறது, அதனால அது போயிடும். அதுக்கு மேல நம்ம பார்க்க தேவை. ஏன்னா இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்மளுக்கு தேவை இன்டர்வியூல பேசுற அளவு இங்கிலீஷ் தேவை. கரெக்டா? இப்போ இந்த அப்ரோச் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து பேசிக்கா ஒரு விஷயத்த நம்ம வந்து பாத்துருவோம். இப்போ வந்து ஒரு 10 விஷயம், ஒரு ஒரு 3 விஷயம் எடுத்துப்போம் சாம்பிளுக்கு. எக்ஸசைசிங், ஃபுட்பால், நம்ம கோடிங்கும் வச்சுப்போம். கோடிங், டைப்பிங், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கணும். நான் ஏன் இந்த பாயிண்ட்டுங்கெல்லாம் வரேன்னா, இது புரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஏன் பண்ணணுன்ற ஒரு காரணத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இது சொன்னதா அது வரும். இப்போ எக்ஸசைசிங் வேணாம், பாடி பில்டிங், கரெக்டா? ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்போ நீங்க வந்து இதுல வந்து இப்போ வந்து டெய்லி ஒரு 1 hour போடுறீங்க, இதுல வந்து வீக்லி 2 hours போடுறீங்க, இல்ல டெய்லி 1 hour போடுறீங்க, இது எல்லாத்துக்குமே டெய்லி 1 hourனு வச்சுப்போம். இது எல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ வருது, எதனால வருதுன்னு நினைச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாடி பில்டிங் 1 hour போடுறீங்க, 3 months கழிச்சு உங்களுக்கு ப்ராக்ரஸ் கிடைக்குதுல்ல, எதனால அது வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இப்போ கீபோர்ட் டைப் பண்றீங்க, உங்களுக்கு வந்து போக 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 டைப் ஆகுதுல, எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க கொடுக்குற இன்புட்டு உங்க பாடி ப்ராசஸ் பண்ணி, பாடின்றது வந்து நான் மைண்டையும் சொல்றேன், பிசிக்கலாவும் சொல்றேன், ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. இது எப்ப நடக்கும்னா, இது நடக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான இடம் எந்த இடம்னா ஸ்லீப். டெய்லியும் வந்து இது உங்களுக்கு தூக்கத்தில் தான் நடக்குது. நீங்க எந்த ஸ்கில் செட் இதுன்னு இல்லை, நீங்க எந்த ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கினாலும், பிசிக்கலாவோ மென்டலாவோ, ஓகேவா, எந்த வகையான இது எடுத்துக்கினாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கறது ஸ்லீப் தான். நீங்க ஃபுட்பால் சொல்லலாம் நான் ஸ்கில் ஏற்றிருக்கேன்னு, ஸ்கில்லை நீங்க ஏற்றுனீங்க, ஆனா உங்க கால் பழகணும் ஸ்கில்லுக்கு, உங்க உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி பழகணும்ல, அது கரெக்டான ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தூக்கத்தில் தான் நடக்கிறது. மேக்ஸிமம் எல்லா வேலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன் தூக்கத்துல தான். அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணி 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 இங்கதான் எல்லாமே நடக்கிறது.
இப்போ தூக்கத்துல நடக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க கோடிங்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதுவா இருந்தா என்ன, புதுசான பிரெயின் கனெக்ஷன் தூக்கத்துல உண்டாக போகுது. இப்போ அதே வந்து பாடி பில்டிங்கா இருந்தா என்ன, தூக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வந்து மாற்றம் வரப்போகுது. ஃபுட்பாலா இருந்தா என்ன, உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, மசில் மெமரி ஏறப்போகுது. டைப்பிங்கா இருந்தா என்ன, அதே மசில் மெமரி ஏறப்போகுது. இதுதான் வேற வேற பார்ட்ஸ் தான். மசில் மெமரி பிரெயின்ல நியூ கனெக்ஷனு, உடம்புல புது விஷயம். இதெல்லாமே வேற வேற விஷயம் தான். எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறது தூக்கத்துல. இது ஏன் சொல்றேன்னா, இதுக்கு ஒரு இதுக்காக தான் இதை சொல்றேன். நான் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் சொன்னேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் வந்துருச்சா? இப்போ 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 வந்து வச்சிருக்க அப்ரோச்சை பத்தி பேசுவோம் என்னன்றது. இப்போ வரதுன்னா வந்து நம்ம எந்த கிளாஸும் போக தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு நல்ல இங்கிலீஷ் சீரீஸ், எதனா ஒரு சீரீஸ் உங்க லேப்டாப்ல ஏத்திங்க. சரியா? ஒரு நல்ல சீரீஸ். நான் சஜஸ்ட் பண்ற சீரீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு டைம் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் 2வது சீசனுக்கு அப்புறம் டைம் போற மாதிரி இருக்காது. அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கணக்கு தான். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு காமனான தேவையான எல்லா இங்கிலீஷ் வார்த்தைகளும் அதுல இருக்குது. ரெகுலரா அதாவது ரொம்ப வந்து இந்த ரொம்ப காமனான ஒரு கம்யூனிகேஷன் பேட்டர்ன் தான் அதில் சுற்றி சுற்றி இருக்கும். அதனால வந்து இது எடுத்துங்க. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸே வந்து பேஸ் லைனாக வச்சு பார்ப்போம். என்ன நடக்கும், எப்படி இது மாறுன்ற சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 10 சீசனு, 24 23 எபிசோடு இருக்கும் ஒரு சீசன்ல நினைக்கிறேன். ஓகேவா? இது இருக்கட்டும். ஒன்னொன்னும் 20 நிமிஷம். நம்ம டார்கெட் பண்றது ஒரு நாளைக்கு 2 எபிசோடு. இப்போ இத வந்து இந்த 3 இதுக்கும் பார்த்துடலாம். என்ன ஆகுன்றதை நான் சொல்றேன். இது எப்படி ஆகும், என்ன ஆகுன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? இது என்னன்னா, இது ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் ஏற்றி சொல்லிட்டா. ரெண்டாவது என்னன்னா, முக்கியமான விஷயம் சப்டைட்டிலோட ஏத்திங்க. சரியா? நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு வந்து கான்ட்ரீட் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நீங்க சப்டைட்டில வச்சு உங்களுக்கு இப்போ பார்த்தா வந்து ஹாய் ஜோவி, கெட் ஆன் ஹியர் அப்படின்னு சேனலர் சொல்றான்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு யூஸ் கேஸ்க்காக இந்த சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். கான்ட் ரீட். இப்போ இந்த இடம் உங்களுக்கு சப்டைட்டில் வரப்போகுது. எழுத்து கூட்டி படிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இருக்குது. ஆனா அதுக்கான ஒர்க் அரவுண்ட் தான் நீங்க கேட்குற ஆடியோ இன்புட். புரியலையா? ரீவைண்ட் பண்ணுங்க. அவன் சேனல் சொல்லிட்டான், இது வந்து 1.5 செகண்ட் 2 செகண்ட்ல சொல்லியிருக்கான்னு வச்சுங்க. 2 செகண்ட்ல சொல்லியிருக்கான்னு வச்சுங்க. உங்களுக்கு புரியல, ஆனா உங்களால வந்து பார்த்து படிக்கவும் முடியல. உங்களுக்கு எழுத்து கூட்ட தெரியும், கண்டிப்பா தெரியும். எழுத்து கூட்டி ஆனா வந்து இதை ஜோவினே சொல்ல தெரியலன்னு கூட வச்சுப்போம். சரியா? ஜோவினே சொல்ல தெரியல, ஆனா இது JOEYன்னு உங்களால சொல்ல தெரியும். ஹாய்ன்றது சொல்லன்றது தெரியும். இதெல்லாம் சிலதெல்லாம் தெரியும்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆடியோ இன்புட் வரப்போகுது. ஆடியோல இது தெளிவா வரப்போகுது. இது ஒண்ணும் உங்களுக்கு இது படிக்கிற இப்போ வந்து உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சிச்சு, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றது ஆடியோல தெரிஞ்சிச்சு. ஆடியோல வந்து உங்களுக்கு கேட்கறது புரியாது. ஜென்ரலா ஏன் புரியாதுன்னா, உங்களுக்கு அதுல வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆடியோல வந்து ஒரு வெர்பலா இதுவா தான் வருதுல்ல, அது பேர் நான் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏதோ சிலபல் அந்த அதாவது கேட்கறது மட்டும் தான் வருது இல்ல. இப்ப அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்க அதுல பாக்கணும்னா, இப்ப சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து இதை சேர்த்து படிக்கணும். கரெக்டா? 1. 2வது அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அர்த்தம். அது வந்து சென்டென்ஸான ஒரு அர்த்தம். இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதனாலதான் உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்ற மாதிரி ஓவரால நீங்க இங்கிலீஷ் சீரிஸ் புரியாது அப்படின்னு நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு இந்த இடத்துல இருந்து ரீட்ல இருந்து ரீடை வந்து ஃபர்ஸ்ட் 20 எபிசோடுக்குள்ள எடுத்துன்னு வர முடியுன்றது நான் கேரண்டி பண்ணுவேன். உங்களோட எஃபர்ட் தான் அது. யாருமே தேவையில்ல, ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தேவையில்லை. ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்குது பாத்தீங்களா இப்போ? ஓகேவா? இங்க இருக்குது பாத்தீங்களா? நீங்க 20வது சீரிஸ் கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். 20வது எபிசோட் கிராஸ் பண்ணும்போது, இல்ல ஒரு சீசனே வச்சுப்போம், 24 எபிசோட் கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன்.
இந்த வார்த்தைங்களை ஒன்னொன்னா தேடி படிக்கிறீங்கல்ல, இந்த வார்த்தைங்களை ஒன்னொன்னா தேடி படிக்கிறீங்கல்ல, தேடி படிக்கிறீங்கன்னா இங்க படிச்சுட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்றத ஆடியோ ரிவைன் பண்ணி கேக்குறீங்கல்ல. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல இருந்தா அது வேற மாதிரி வரும். நான் இந்த இடத்துலயே சொல்லிடுறேன். இந்த இடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே போயிடலாம். படிக்க முடியாதுன்றீங்களா? இப்போ வந்து ஆடியோ கேட்குறீங்க. இதை ஜோவி அப்படின்றத ஆடியோல சொல்ல போறோம். JOEY அப்படின்றது இங்க படிச்சுட்டீங்க. உங்களுக்கு இதுல வந்து இன்னொன்னு இருக்குது, கெட் டவுன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்க. இதையும் சொல்லிடுறான், படிச்சுட்டீங்க. இது டவுன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா உங்களுக்கு டவுனுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு வச்சுப்போம். அதை பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கிளியர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? படிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கிளியர் பண்ணுங்க. வழக்கம் போல சொல்றதுதான் இந்த கிளாஸ்லயும். கோர் ஸ்ட்ராங் ஆகிட்டா, கோர் காம்போனன்ட்ஸை ஸ்ட்ராங் ஆகிட்டா, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகிட்டா, மிச்சம் எல்லாமே சின்னதுதான். இதுல உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் இருக்குதுல்ல, இதுல ஃபர்ஸ்ட் என்னது? படிக்க வேண்டியது. கரெக்டா? உங்களுக்கு படிக்க தெரியணும். இல்ல கேட்கறத உங்களால வந்து இதுதான் வார்த்தை அப்படின்னு தெரியணும். அர்த்தம் தெரியலாம் பரவாயில்ல, இதுதான் வார்த்தை அப்படின்னு தெரியும். அதுதான் இந்த பேஸ். இந்த பேஸ்ல நீங்க எதை கிராஸ் பண்றீங்க? 24 எபிசோடு முடியும் போது இதுல இருக்கு பாத்தீங்களா வார்த்தைங்க, இதுல இருக்கிறது உங்களுக்கு காமன் இங்கிலீஷ் இருக்குதுல்ல, காமன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கானது. இது எல்லாத்தையுமே நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இதுல 80% விஷயம் ரிப்பிட்டேட்டிவா தான் இருக்கும், திரும்பி திரும்பி வர்றதுதான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 10 இல்லைன்னா 6வது எபிசோடு தாண்டும் போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்க ப்ராசஸே ஃபாஸ்ட் ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு 10 சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுங்க, நீங்க அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல படிச்ச மாதிரி படிக்க போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் 2வது எபிசோட்லயே அதெல்லாம் கிராஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு 6வது எபிசோடு பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து பாதி தெரிஞ்சதா இருக்கும். 24வது எபிசோட்ல தாண்டும் போது உங்களுக்கு 80% வார்த்தைங்க படிக்க தெரியும். இல்ல கேட்டா வந்து உங்களால வந்து எடுத்துக்க முடியும். அதாவது மீனிங் தெரியாது, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். உங்களால வந்து இதுதான் வார்த்தை அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் ஆயிடுச்சா? சில பேருக்கு இல்ல 24 எபிசோட்ல எப்படி வரும் சொல்றேன்னா 2 சீசனா வச்சுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? 48 உங்களால எது வரைக்கும் முடியுமா, அதாவது பதில்ன்றது இதுக்குள்ள நடந்தாதான் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 3 மாசத்துல வேலை கிடைச்சிருமா, 4 மாசத்துல வேலை கிடைச்சிருமா, படிச்சா இதை படிச்சா இப்படி பண்ணா இப்படி ஆயிடுமா? கேள்வியே அது கிடையாது. கேள்வி என்ன தெரியுமா? வேலை, ஜாபா, வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் படிக்க போறேன், எவ்வளவு சீக்கிரம் பண்ண போறேன் அப்படின்றதுதான் நான் கேள்வி. 3 மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிருமான்றது கேள்வி கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் பண்ண போறேன்றதா கேள்வி. உங்களுக்கு தேவை வேலை. கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரு எபிசோட்ல இது வந்துருமான்னு நீங்க கேட்க கூடாது. உங்களுக்கு இது வர வரைக்கும் நீங்க வந்து அதை பண்ண போறீங்கன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நோக்கி ஓடுறது, அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. சரியா? இப்ப இது ஒரு ஐடியா வந்துடும் நினைக்கிறேன். இப்ப ஏன் வந்து சம்பந்தம் இதெல்லாம் வந்து இது இருக்குது, ஏன் சம்பந்தமே இல்லாம தூக்கத்தை பத்தி பேசினா அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். ஃபுட்பாலு இதெல்லாம் பார்த்தோம்னா, ஃபுட்பாலு, ஜிம்மு, அதுக்கப்புறம் கோடிங். இது என்ன? பிசிக்கல். இது என்ன? மசில். பிசிக்கல், மென்டல். கரெக்டா? 3மே தூக்கத்தில் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன்ல. இது ஏன் வரேன்? டெய்லியும் வந்து நீங்க 2 எபிசோடா ஏன் ஒரே ஷாட்ல பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் டெய்லியும் 2 எபிசோடு மட்டும்தான் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாக்குறீங்களே இந்த வார்த்தைங்க, இது உங்களோட தூக்கத்துல உங்களுக்கு பதியும். தூக்கத்துல உங்க கான்சியஸ்ல பதியும் நீங்க கேட்டது எல்லாமே. பெட்டர் டைம் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த 2 எபிசோட் பார்த்தா நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குது மண்டேல. காலையில பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அது மேல விழும். தூங்கறதுக்கு முன்னாடி 2 எபிசோட், இல்ல வந்து சாயந்தர நேரத்துல ப்ரிஃபரபிள் டைம் இது. நைட்ல பார்க்க முடியலன்னா அதனால வந்து நைட்ல பார்க்கற நேரத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப பாத்துருங்க. 2 எபிசோட 3 எபிசோடா பாருங்க. இப்ப தூங்குறீங்களே, நீங்க இப்ப கத்துறீங்கல்ல, ஒரு சீசன்ல வந்து 500 வார்த்தையை கிராஸ் பண்ணிருக்கீங்க மண்டையில நிக்கிற மாதிரி அப்படின்னு வச்சிருப்போம். அதாவது ஒரு எபிசோட்ல சரியா 500 வார்த்தைங்களை சப்டைட்டில கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த வார்த்தையெல்லாம் உங்க தூக்கத்துல உங்க மைண்ட்ல வந்து புது கனெக்ஷன் உருவாகும், பதியும். இதையே கன்சிக்யூட்டிவா நீங்க வந்து 1 மாசம் பண்ணீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? இதனாலதான் 2 எபிசோடா உங்களை டெய்லியும் பார்க்க சொல்றது. ஒரே ஷாட்ல பண்ணா இந்த கனெக்ஷன் உங்களுக்கு உருவாகுறது ஒரு நாள் தான் உருவாகும். ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறீங்கன்னா 100% இருக்கிறது, ஒரு வாரம் கழிச்சு அது ஒரு 40% தான் உங்களுக்கு ஞாபகமே இருக்கும், அக்யூரசி. ஓகேவா? அது ஒண்ணு இருக்குது.
ஆனா வந்து இதெல்லாம் இப்ப தேவையில்லை. ஆனா வந்து இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா பண்ணணும். இது எல்லாமே அப்படிதான். கன்சிஸ்டன்டா பண்ணணும். கன்சிஸ்டன்டா பண்ணாதான் வரும். இதுவும் அதே தான். கன்சிஸ்டன்டா பண்ணணும். டெய்லி 2 எபிசோட் பாக்குறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் கண்டிப்பா 10 எபிசோடு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க நிறைய வேலை பண்ணணும். என்னடா இது, இவன் சொல்றான் இதை கேளுன்னு கேட்டா எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆடியோ விட்டு கேளுன்றான் புரிய மாட்டேங்குது, படிச்சுட்டு இது பண்ணுன்றான் புரிய மாட்டேங்குது, சரி அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது எத்தனை எபிசோடுக்கு தோணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இது முதல் கேள்வி கேட்கறேன். இப்ப இந்த மாதிரி தோன்றதுனால உங்களால தாண்டி வர முடியாதா? நீங்க நினைச்ச டைமோட எக்ஸ்ட்ரா ஆக போகுது. கரெக்டா சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா டைம் அதுதான் ஆக போதே தவிர உங்களால தாண்டி வர முடியாதுன்னு இல்லை. ஆடியோ 2 தடவை கேட்கணும்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இதுதான் வச்சிருந்தீங்க, எக்ஸ்பெக்டடா இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு அசம்ஷன்ல இருப்பீங்க கேட்டா வருதுன்னு. 2 தடவைன்றது 5 தடவை கேட்கறதுக்கு சில பேருக்கு ஆகுதுன்னு என்ன அதனால ஒண்ணும் கிடையாதுல்ல. வழக்கம் போலதான். எப்போ எப்போ முடியும்னு பார்க்காதீங்க, முடிவு வரைக்கும் பண்ணுன்னு பாருங்க. சரியா? இது எத்தனை நாள் கண்டினியூ ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதிகபட்சம் வந்து ஒரு 6 எபிசோடுக்கு தான் நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணுவீங்களே, அதுக்கப்புறம் தானா அது மாறிட போகுது. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் அதை வந்து கஷ்டமா தான் இருக்கும், அதை தாண்டி போயிடுங்க. ஏன்னா நம்ம இது 1 நாள் எத்தனை பிரச்சனை வருது இல்ல. இப்போ ஒரு சின்ன விஷயம் இங்கிலீஷ், இதை நம்ம வந்து கையுள்ள வச்சுக்கலாமே, என்ன இருக்குது, அதை நம்ம வந்து ஏன் தள்ளி விடலாம்? சின்ன விஷயமா சின்னதாக தான் நம்மளுக்கு வரப்போகுது. இன்னும் ஒரு 10 நாள் கஷ்டம். நம்ம 25 வருஷம் 26 வருஷம் என்னென்னமோ படிச்சுட்டோம். இந்த ஒரு விஷயம் தான் நான் 3 மாசம் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏன் தூக்கத்துல இது வந்து ஏன் வந்து டெய்லியும் 2 எபிசோடு இல்ல 3 எபிசோடு பார்க்கணுன்றது காரணம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தூக்கத்தினாலும் சொல்லிட்டேன். இது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாண்டதுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்ப என்ன இருக்குது, உங்களால இங்கிலீஷை தெளிவா படிக்க முடியும், கேட்க முடியும். கேட்டா அதுக்கான வார்த்தையை உங்களால சொல்ல முடியும். அக்யூரசி 100% ஒரு விஷயமே கிடையாது. 100% ஒரு விஷயமே கிடையாது எதுலையுமே. ஒரு 80% வச்சிருப்போம். இதுல வந்து 90% கூட கிடையாது. ஒரு 80% நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, போதும். புரியலன்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை. அதனால வந்து ஒரு வார்த்தை புரியல 80% கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியலன்னு சொல்றதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா வந்து கேன் யூ கம் அகைன், இல்லைன்னா வந்து ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளை கீழே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் நம்மளை கீழே பார்த்தானா அவனோட அறியாம, அது அவனோட தப்பு. நீங்க கத்து வச்சிருக்கீங்க, பேசுறீங்க, தெரியலன்னு சொல்றீங்க ஒரு விஷயத்த, நீங்க வந்து எப்பயுமே வந்து கீழே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தன் கீழே பார்க்கறான்னா அது வந்து அவனோட அறியாம, அவனோட அறிவு அவ்வளவுதான் வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அதனால வந்து தெரியலன்னு சொல்றதுக்கு தயங்காதீங்க. சரியா? நீங்க பண்ண வேண்டியது பண்ணிட்டீங்க. சரியா? இது முடிஞ்சிச்சா? ரீட். இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம தாண்டியாச்சு, இதை கிராஸ் போட்டுரும், முடிஞ்சு போச்சு. கேன் ரீட். இப்போ புரிஞ்சிக்க முடியல அப்படின்றது இதுவும் சின்னதுதான், இதே மாதிரி ஸ்டெப் தான். கன்சிஸ்டண்டா இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சென்டென்ஸ் இந்த கோர் இருக்குது பாத்தீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இங்கதான் நீங்க ஒரு சின்ன விஷயத்த மாத்தணும். ஒண்ணு, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது பாத்தீங்களா, அத நம்ம தமிழ் சப்டைட்டிலா மாத்திடுவோம். ஓகேவா? உங்களால முடிஞ்சா ரெண்டுத்துலயும் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வச்சா இன்னும் பெட்டர் பாக்குறதுக்கு. நான் ஏன்றது காரணத்தை சொல்றேன். தமிழ் சப்டைட்டிலா மாத்திடுவோம். இப்போ ஹாய் ஜோவி அதே சென்டென்ஸ் வச்சுப்போம். இந்த சென்டென்ஸ்லாம் எது என்னன்னு தெரியல, இந்த சென்டென்ஸ் நினைச்சிங்க. கெட் டவுன் ஹியர் அப்படின்னு சாண்ட்லர் சொல்றான். ஓகேவா? இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும், அர்த்தம் புரியல. ரெண்டாவது ஸ்டெப், சப்டைட்டில் எல்லாம் தமிழ்ல மாத்த போறீங்க. ஓகேவா? தமிழ் என்ன சொல்லணும்? சாண்ட்லரு ஜோவி கீழே வாடா அப்படின்னு சொல்றான். படிக்க புரிஞ்சிச்சு, அர்த்தம் புரிஞ்சிச்சு. இது எனக்கு ஃபுல்லா புரியாது, இது வந்து சொல்லிட்டான், நான் எப்படிப்பா இதை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இதையும் நான் சொல்றேன். வழக்கம் போல கன்சிஸ்டன்சி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 20 எபிசோட் தான் இந்த கஷ்டம் இருக்கும். ஓகேவா? 4வது சீசன், அதாவது நான் சொல்றது இங்க ஆரம்பிச்சவங்களுக்கு 4வது 5வது சீசன் போகும் போதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும்.
இன்னும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து அதுதான் நான் 2 சப்டைட்டில் இருந்தா இன்னும் பெட்டர்னு சொன்னல. என்ன காரணம்னா உங்களுக்கு சிலது வந்து காம்ப்ளெக்ஸான வார்த்தைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வந்து ரெகுலரான வார்த்தை இருக்காது. ரொம்ப ரெகுலரான வார்த்தை இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சைட்லயே கூகுள் வச்சுங்க. இங்கிலீஷ் டு தமிழ் வச்சுங்க. ஒண்ணுமே நீங்க வந்து டைப் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. சைட்ல அதை ஓபன் பண்ணி வச்சுங்க. என்ன சொல்றானோ ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க அதை சொல்லுங்க. தமிழ் அர்த்தம் கொடுக்க போகுது. மேக்சிமம் டைம் வந்து அந்த அர்த்தம் வந்து நம்மளுக்கு ஏத்ததா இருக்காது. ஏன்னா வந்து அது வந்து கான்டெக்ட் இருக்காது. கான்டெக்ட் அதுதான் முக்கியம். அதுதானே இப்ப வந்து இங்க புரியுறது சென்டென்ஸோட புரியுறது அப்படின்னால சென்டென்ஸோட புரியுறதுன்னா கான்டெக்ட். அதாவது ஒரு ஒரு இடத்தை பொறுத்து தானே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் மாறும்ல, அதுதான் கான்டெக்ட்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துற போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கூடவே வந்து நீங்க சைட்ல வந்து அதை வச்சுக்கின்னு இங்கிலீஷ் டு தமிழ் எல்லா வார்த்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி போனாலே தாராளமா போதுமானது. எல்லா வார்த்தையும் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவை இல்ல தோன்ற வார்த்தை மட்டும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 5 வார்த்தை அந்த மாதிரி பார்க்க போறேன்னு வச்சுங்களேன். ஒரு கணக்குக்கு வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 5 வார்த்தை அந்த மாதிரி பார்க்க போறேன், எனக்கு புரியாத வார்த்தை என்ன, அது ஒரு சைட் ட்ராக்ல வச்சுங்க. இது இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது சைட் ட்ராக்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இது என்னது அர்த்தம் தப்புனா, இது 2 சீசன் முடிஞ்சிச்சு, 2 நாள் 3 5 சீசன் முடிஞ்சிச்சு. 5 சீசன்னா வந்து ஒரு சீசன்ல 24 ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல தாண்டினதுக்கு அப்புறம் மிச்சம் 3 சீசன் தானே. 3 3 3 60 68 72 நாள். கரெக்டா? 72 நாள். நீங்க இதை ஸ்பீடப் பண்ணலாம் தாராளமா. உங்களை நான் சொல்றது வந்து ஒரு ஆப்டிமல் ஒரு ஆவரேஜ் ஆனது எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி. அதே மாதிரி ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு தூக்கம் இதுல இன்வால்வ் ஆகுது. நம்ம ரஷ் பண்ணி முடிக்கலாம், தூக்கம் இன்வால்வ் ஆகுது. ஆனா வந்து உங்களுக்கு வந்து தூக்கத்துல ஏறது நீங்க எவ்வளவு கோரா பாக்குறீங்க, எவ்வளவு தெளிவா பாக்குறீங்கன்றது 72 நாளுன்றது உங்களுக்கு 30 நாள்ல கூட நடக்கலாம். நீங்க எவ்வளவு கோரா இது வந்து பிராக்டிஸ் பண்றீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 6 நாள் சொன்னோம் பாத்தீங்களா, இதுல இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாக்குறீங்கன்றது பொறுத்து தான் அடுத்த 10 நாளோ 15 நாளோ இல்ல 25 நாள்னு கூட வச்சுப்போம். இதுதான் இதுக்கு தரப்போகுது. அதனால இதை ஸ்ட்ராங்கா பார்த்தா தான் இது உங்களுக்கு அதே கணக்கு தான் இதுவும். அதனால அந்த கோரை ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா இந்த நாளையும் மொத்தமா சேர்த்தாலே நம்மளுக்கு கூட 30 நாள் 40 நாள்ல வந்துடும். சரியா? இது முடிஞ்சிச்சா? இப்ப இதுவும் அதே தான், தூக்கம் கணக்கு தான். கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா தூங்குனீங்கன்னா உங்க மூளை அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன் எல்லாம் உருவாக்கிடும். ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போதும் புது லாங்குவேஜ் கத்துக்கும் போதும் மூளை எல்லாத்தையுமே பண்ணும்போது பல்ல கை மாத்தி தேய்ச்சாலே நம்மளுக்கு மூளையில புது கனெக்ஷன் உருவாகுதுன்றாங்க, என்னென்னோ சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு தேவை இதுதானே, புது லாங்குவேஜ். உங்களுக்கு இதுவும் வந்து மூளையில கனெக்ஷன் தான் புதுசு வரும். மென்டல் தானே, இந்த 3 பார்த்தோம்ல, இந்த 3ல மென்டல் பிசிக்கல் இந்த வந்து வேற என்ன மெமரி, ஏதோ மசில் மெமரி பார்த்தோம்ல, இதுக்கும் புது கனெக்ஷன் தான் உருவாக்கணும். தூக்கத்துல தான் அது நடக்கணும். நல்லா தூங்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் சூப்பரா தூங்குங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? இது ஓரளவு இப்ப என்ன கேன் ரீட். ஓகேவா? கேன் ரீட் இது இப்போ 3வது ஸ்டெப் தான். அதாவது இந்த 2 ஸ்டெப் எல்லாரும் கிராஸ் பண்றாங்க. பா எனக்கு வந்து படிக்க தெரியும், ஓகேவா, படிக்க தெரியும், புரிஞ்சுக்க தெரியும், என்னால பேச முடியாது. நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு வந்து அதாவது பேச முடியாது, அது எனக்கு தெரியும். நான் 2 3 தடவை ட்ரை பண்ணிட்டேன், இல்ல 10 20 தடவை கூட ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வரல. என்னால வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவில் பேச முடியாது அப்படின்றது கம்யூனிகேட் 3வது ஸ்டெப். கரெக்டா? இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சின்ன ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்போட ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப். எப்படின்னு நான் சொல்றேன். இதை வந்து இதுக்கு வந்து ஒரு கோர் பார்த்துருவோம். அந்த கோர் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு ஐடியா வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு, ஓகே, இந்த கோடு எடுத்துக்குமே, இந்த கோடு போடுறேன். கரெக்டா? இந்த கோடு போடுறோம்ல, இது எப்படி நான் இப்போ இதை போட்டேன், என் மண்டையில வந்த ஒரு தாட்டான அது நான் சொல்றேன். சாரு இந்த இடத்துல draw one vertical line இப்படின்னு என் மண்டையில வந்த யோசனை தானே இந்த கோடு போட்டது. அசாரு இது எழுதுறா அப்படின்னு சொன்னது தானே இந்த இடத்துல நான் அது எழுதுனது. கரெக்டா சொல்லணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் கேட்கறதுக்கு. என் மண்டையில வந்த ஒரு யோசனை தானே இதுவும் தானே. இது ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை கொஞ்சம் டீப்பா கவனிங்க. ஓகேவா? இது என் மண்டையில வந்த யோசனை தானே, எல்லாருக்குமே தானே. இப்போ டஸ்டர் எடுத்து இதை கோடு அழிக்கிறான். இது என்னது? என் மண்டையில வந்த ஒரு யோசனை தானே. நம்ம எல்லாருக்குமே வந்து பண்றது எல்லாமே மண்டையில வர யோசனை தானே, தாட்ஸ். கரெக்டா?
இந்த தாட்ஸை நீங்க கொஞ்ச நாளைக்கு வேற மாதிரி பாருங்க. என்னன்னு செல்ஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த தாட்ஸை வேற மாதிரி பாருங்க. இப்போ இந்த கோடு போடுறோம் அப்படின்னு சொன்னல, இது யாருக்கிட்ட சொல்றேன்? நான் என்கிட்ட தான் சொல்றேன், வெளியாள் கிட்ட சொல்ல. சரியா? இது எழுதுறான்னு சொல்றேன், என்கிட்ட தான் சொல்றேன். தாட் இருந்தோம். தாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த போர்டு இப்போ இந்த மார்க்கரை இந்த போர்டு கிட்ட எடுத்துன்னு போறதும் ஒண்ணுதான். இந்த போர்டு நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போறதும் ஒண்ணுதான். அதே மாதிரி கம்யூனிகேஷன் தான். இந்த போர்டு அட்ஜஸ்ட் பண்றான்னு நான் எனக்குள்ளேயே சொல்றது தான். டஸ்டர் எர்ரர்னு சொல்றதும் கம்யூனிகேஷன் தான். எழுதான்றது கம்யூனிகேஷன் தான். நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மண்டே எப்பயுமே இந்த தாட்ஸை ப்ராசஸ் பண்ணினே தான் இருக்குது. எதனா ஒரு தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. நம்ம தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுறதும் ஒரு தாட்டுறான், தண்ணி குடிக்கிறதும் ஒரு தாட்டுறான், ஏஞ்சி வெளியே போயிட்டு செருப்பு போடுறதும் ஒரு தாட்டுறான். இது எல்லாமே மைண்டில் ப்ராசஸ் ஆகி தானே இருக்குது. இப்போது நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முடியாததுனால காரணம் என்ன? எக்ஸ்போஷர். ஓகேவா? எக்ஸ்போஷர்ன்றது உங்களோட என்வரான்மெண்ட்டை வச்சு ஒன்று வரும். நீங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் ஒரு 10-20 தடவை பேசினப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்களே மாறிட போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பாதி பேருக்கு கார் ஓட்ட தெரியாத காரணம் நம்மக்கிட்ட கார் இல்லை அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ அந்த இடத்துக்கு போனால் தானாக மாறிட போகுது. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஓரளவு வந்து பேசணும். கரெக்டாக அது தேவை அப்படின்றது இருக்குது. அதனால இந்த பாயிண்ட்டை மறந்துடுவோம். எக்ஸ்போஷர் நம்ம வச்சு நம்மளால இங்கிலீஷை வளர்க்க முடியாது. இது நல்லா வச்சுங்க. ஏன்னா இதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்போஷருக்கு தான் காசு செலவு பண்ணுறோம். அது தேவையில்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட தான் கம்யூனிகேட் பண்றோமே. டெய்லி பேஸ்ல நம்ம கிட்ட காலைல இருந்து நைட் வரைக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுமே. சரியா? இதுல இதை வச்சு நம்ம வந்து இங்கிலீஷ் கத்துக்க பார்ப்போம். என்னன்னா இதுல 2 ஸ்டெப் இருக்குது. சரியா? 2வது ஸ்டெப் நீங்க போயிட்டீங்கனாலே உங்களால கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச முடியும்னு அர்த்தம். அதை நான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் முதல்ல இருந்தது பாத்தீங்களா? அந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணினே இருங்க ரெகுலர் பேஸ்ல. அது ஒரு சைட்ல போகும். ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து 6வது சீசன் தாண்டிட்டாலே நீங்களே விட மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல சீரீஸ் அது. டைம் போகிறதே தெரியாது. இப்போ என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாமே வந்து நம்ம தாட்ஸ் எல்லாமே மதர் டங். நம்ம வந்து தமிழ்ல தான் பேச போறோம். நம்மளுக்குள்ள இருக்கிற தாட்ஸும் வந்து தமிழ்ல தான் கிரியேட் ஆக போகுது. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் பண்ணாலும் நம்ம தாட்ஸ் எல்லாமே தமிழ் தான் கிரியேட் போகுது. அதனால தான் வந்து தாய்மொழியில கல்வி இருந்தாதான் மூளை நல்லா வேலை செய்யும்னு சொல்றதுக்கு காரணமே வந்து ஒரு 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 மூல காரணமே இதுதான். நம்ம தாட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட தாய்மொழியில் தான் நடக்க போகுது. சரியா? இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒரே ஒரு யூஸ் கேஸ் எடுத்துப்போம். டஸ்டர் எடுக்கிறேன், இந்த அண்டர்லைனை அழிக்கிறேன். இப்போ இந்த ஒரு யூஸ் கேஸ் எடுத்துப்போம். சரியா? இந்த யூஸ் கேஸ் வச்சு இந்த 2 பாயிண்டையும் பார்ப்போம். இப்போ என் தாட் என்ன? டஸ்டரை எடுத்து கம்யூனிகேட் கீழே இருக்க லைனை அழி. இதுதான் எனக்குள்ள வந்த தாட். நான் இப்ப பண்ண வேலைக்கான என்னோட தாட். கரெக்டா? இது என்னோட தாட். இது நான் என்கிட்ட பேசின விஷயம். இதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணணும். உங்ககிட்ட பேசுற விஷயத்தை ரியலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் நான் இப்போ என்கிட்ட இங்க பேசுனது. கரெக்டா? இதுதானே பேசினேன். அதனால தானே இது படிச்சேன். நான் என்கிட்ட பேசின விஷயம் தானே இது. அதை ஞாபகம் வச்சுங்க. இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இதை ரியலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இல்லைனாலும் அது பழக வந்துடும். வழக்கம் போல தான் ஃபர்ஸ்ட் 5 தடவை கஷ்டமா இருக்கும் போது 6வது தடவை ஈஸியா இருக்கும் போது 5 தடவை கிட் பண்றாதீங்க. 6வது தடவைன்றதும் எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு வழக்கம் போல தான் எப்போ வருதோ அது வரைக்கும் ஓட போறீங்க. இதுக்குள்ள வந்துடும் நினைச்சு ஓடாதீங்க. சரியா? இப்போ இது வந்துருச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நீங்க யாருக்கிட்டையும் பேச போறது கிடையாது. யாருக்கிட்டையுமே இது பேச போறது கிடையாது. இப்போ நான் எடுத்து இதை அழிச்சிட்டேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் இப்போ பேசணும்ல, இப்போ பண்ணல அந்த ஆக்டிவிட்டி, இது நடந்து முடிஞ்சிச்சு. கரெக்டா? இந்த ஆக்டிவிட்டியை நான் வந்து இங்கிலீஷ்ல நான் எனக்கே மாற்றி சொல்லிக்க போறேன் அப்படின்றது வச்சுப்போம். சின்ன விஷயம் தான் இது, எடுத்து அழிக்கிறது. டேக் டஸ்டர் அண்ட் வைப் தி அண்டர்லைன். இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மாறுற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தையும் மாத்திங்க. ஓகே, go out and wear slipper. Okay, take plate.
எல்லாமே அப்படிதானே, எல்லாமே அப்படிதானே. டர்ன் ஆன் டிவி. நீங்க பண்ற அந்த லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த, சின்ன சின்ன விஷயம்னா எப்படி சொல்றது? சின்ன விஷயம்னா என்னத்த சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா நடக்கிற ஒரு விஷயம். லைஃப் ஸ்டைல் இருக்குதுல்ல. உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கான விஷயத்த ஃபர்ஸ்ட் இதோட அசோசியேட் பண்ணுங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, உங்க லைஃப் ஸ்டைலுக்கான விஷயம் நீங்க கன்சிஸ்டன்ட்டா வந்து டெய்லியும் அந்த லைஃப் ஸ்டைல்ல போக போறீங்க. இன்னைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் டெய்லியும் வந்து வீடியோ எடுக்க போறேன்னா, இந்த இந்த அண்டர்லைனை அழிக்கிறதுன்றது என்னோட லைஃப் ஸ்டைல். நான் வந்து இதோட வந்து ஒரு மாசம் கழிச்சு நான் வீடியோ எடுக்க போறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான். அதுவும் லைஃப் ஸ்டைல் தான். ரொம்ப ஷார்ட் இன்டர்வல்ல கிடையாது அது. ஓகேவா? லைஃப் ஸ்டைல்ன்றது நம்ம லைஃபோட டெய்லியும் ஒரு அங்கமா இருக்கிறது. கரெக்டா? அந்த விஷயத்தோட நீங்க இந்த இங்கிலீஷை கன்வெர்ட் பண்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாள் கஷ்டமா இருந்தாலும் இங்கிலீஷ் பெட்டர்மெண்ட் ஆகும். இதே விஷயத்த நான் இன்னைக்கு இப்போ வந்து பேசிட்டேன்ல, ஒயிட் போர்ட், ஒயிட் போர்ட் இவ்வளவுதான் நான் எழுதியிருக்கேன்னே வச்சுப்போம் இன்னைக்கு. எனக்கு அவ்வளவுதான் இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுப்போம். நாளைக்கு நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், வீடியோ பார்க்குறேன், எல்லாமே எனக்கு தெரியுது. நாளைக்கு நான் இதையே திருப்பி இங்கிலீஷில் மாற்றணும். இதையே தான் பண்ண போகிறேன். என் தாட் இருக்குதுல்ல, நான் வந்து இதை பண்ணிட்டேன்றதுனால நாளைக்கு நான் இது பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. இதையே தான் நான் மாற்ற போகிறேன் திருப்பி. ஓகேவா? நாளைக்கு இதை மாற்றும் போது என்ன பண்ணுவேன்? வைப் அண்டர்லைன் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எழுதுறேன். வைப் அண்டர்லைன் அண்டர்ஸ்கோர் கம்யூனிகேட். வைப் அண்டர்லைன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்ன்ற பாருங்க, பிலோ இது. ஓகேவா? இப்போ இங்கேயே நான் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேனா இந்த ஒரே இடத்துலயே. இதனாலதான் சொல்றேன், உங்க லைஃப் ஸ்டைலோட அசோசியேட் ஆன ஒரு விஷயத்த, அங்கமா இருக்கிற ஒரு விஷயத்த இந்த ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணீங்க. அது ரொம்ப ஏலியனான ஒரு ப்ராசஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஏலியனான அந்த ஒரு நாள் தான் பண்ண போறீங்க, இல்ல வந்து புதுசா ஒண்ணு பண்றீங்க, கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்றீங்க. ஓகேவா? எல்லாத்தோடையும் நீங்க கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. 2 காரணம் இருக்குது. ஒண்ணு வந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா அந்த விஷயத்த டெய்லியும் பண்ணதுனால, டெய்லியும் அதே விஷயத்தையே வந்து நீங்க ரீவிசிட் பண்ண போறீங்க, வளர்க்க போறீங்க. உங்களோட இங்கிலீஷ் வளர போகுது. 2வது விஷயம், அது புதுசு கிடையாது. நீங்க வெளியே போயிட்டா உங்களுக்கு அது வராதுல்ல. 2வது வந்து இப்ப வேற ஒரு விஷயத்துல பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு? இல்ல வேணாம், அந்த பாயிண்ட்லாம் வேணாம். இப்போ இது வரைக்குமே பார்த்துப்போம். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டா வரப்போகுது. அதனால வந்து இதுலயே பாத்துங்க. நீங்க இதை ரிவைஸ் பண்ணி இந்த ஒரே விஷயத்த, எக்ஸாம்பிளுக்கு நான் 30 நாளும் ரிவைஸ் பண்ண போறேன் அண்டர்லைனை. என்னோட அந்த தாட்டை மட்டும் அண்டர்லைன்னு நான் முடிவு பண்ணி அதை பண்ணல. என்னோட லைஃப் ஸ்டைல்ல இதுவும் ஒரு பார்ட். நான் டெய்லியும் வீடியோ எடுக்கிறதுனால அண்டர்லைன் போடுறது, அண்டர்லைன் அடிக்கிறது என்னோட ஒரு தாட் ப்ராசஸோட ஒரு இது. 30 நாளும் நான் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அண்டர்லைன் அழிக்கிறதுல என்னோட வந்து இங்கிலீஷ்ல வந்து தெளிவா எழுதுறதுல வேற யாருன்னா யோசிச்சு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அதனால பெட்டர் ரிசல்ட் தானே வரும். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்க படிக்கிறதுனால இதெல்லாம் வந்துட போகுது. இது முதல் ஸ்டெப். ஓகேவா? இங்கிலீஷ்ல மாத்துறது. ஓகேவா? இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் தானே, தமிழ் டு இங்கிலீஷ்ல தாட், இதை வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாத்திட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் போகும்போது வந்து எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால, இதுதான் ஃபைனல் ஸ்டெப். அது என்னன்னா, நீங்க நான் முன்ன சொன்னேன் பாத்தீங்களா, தாட்ன்றத செல்ஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பாயிண்ட். நீங்க செல்ஃப் கம்யூனிகேஷன் முடிவு பண்ணிட்டு அப்படி பண்ணதே வந்து ஒரு 20 நாள் ஆயிட்டு இருக்குமா? உங்களுக்கு வந்து செல்ஃப் கம்யூனிகேஷனை ஃபுல்லா வந்து உங்களால அப்சர்வ் பண்ண முடியுற அந்த கெப்பாசிட்டி 20 நாள்ல வந்துருச்சா? இல்ல 30 நாள், எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாள். சரியா? அது வந்துருச்சா? அது வந்த உடனே என்ன பண்ண போறீங்கன்னா, இல்ல 10 நாள்ல கூட நடக்கலாம், 5 நாள்ல கூட நடக்கலாம். 5 நாள்லயே நடந்துடும், எனக்கு தெரிஞ்சு ஈஸி அது. ஆனா ரியலைஸ் பண்றது நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அது ஆயிடுச்சா? இப்ப நான் இதையே என்ன பண்ண போறேன், என் தாட்டை இங்கிலீஷா வரலன்னா நான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ண போறது இல்லை. உங்களை என்ஃபோர்ஸ் பண்றீங்க நீங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்ல டஸ்டர் எடுத்து இதை அழிடா அப்படின்னு சொல்றேன். எனக்கு அது வரக்கூடாது. எனக்கு தமிழே மண்டையில் வரக்கூடாது. எனக்கு என்ன வரணும்னா, ஸ்ட்ரைட்டா எனக்கு இங்கிலீஷ் தான் வரணும். தமிழ் அந்த யோசனை, தமிழ் டு இங்கிலீஷே கிடையாது. டேக் டஸ்டர் அண்ட் வைப் த போர்ட். இப்படி வந்தாதான், இப்படிதான் வரணும். ரெண்டாவது ஸ்டெப் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தமிழ் டு இங்கிலீஷ். 2வது திங்க் இன் இங்கிலீஷ். அவ்வளவுதான். உங்களோட தாட் இந்த ரெகுலரா வந்ததுல ஆல்ரெடி டியூன் பண்ணிட்டீங்கல்ல,
தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல மாத்துறதுன்றது தான் முதல் ஸ்டெப். ஏன்னா தமிழ்ல யோசிச்சாதான் நம்மளால இங்கிலீஷ்ல மாத்த முடியும். அப்போ இப்ப இருக்கிறது யோசிக்கிறதே இங்கிலீஷ்ல தான் எடுக்கணும். ஓகே, டேக் ஃபோன் அண்ட் கால் அசோக் அப்படின்னு சொல்றான். ஃபோன் எடுத்து அசோக் கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரியா? ஃபோன் எடுத்து கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இங்கிலீஷ்ல மாத்துறது ஒண்ணு. ரெண்டாவது, நான் இந்த யோசனையே வந்து இங்கிலீஷ்ல தான் யோசிக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் வந்து இந்த தாட்டை நீங்க வரும்போது ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, தாட்டை ஆரம்பிக்கும் போதே அதை வந்து இங்கிலீஷ்ல நீங்க ஆரம்பிக்கலாம். கரெக்டா? இதை பண்ணிட்டீங்கன்னா இதை தவிர வேற என்ன இருக்குது இங்கிலீஷ்ல? ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சுல. 3 மாசம் பீரியட்ல இது நீங்க கன்சிஸ்டன்சி ஸ்லீப் பத்தி பேசணும்ல, கன்சிஸ்டண்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு விஷயம் கிடையாது. அதை நல்லா 100% இங்கிலீஷ் ஒரு விஷயம் கிடையாது, விஷயமே கிடையாது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. 3 மாசம் பண்ணீங்கன்னா இது கன்ஃபார்ம் வரும். 3 மாசம்ன்றது 2 மாசத்துலயும் முடியும், சில நேரத்துல 5 மாசமா ஆகும். முடிவுன்றது அது கிடைக்கிற வரைக்கும். கரெக்டா? இந்த டைம் ஃப்ரேம் நீங்க மறந்துடுங்க. இது வரைக்கும் நான் பண்ண போறேன், அதுதான் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். இது நடக்கிற வரைக்கும் நான் பண்ண போறேன். ஓகேவா? நடந்துச்சுன்னா நல்லது தானே. நம்மளுக்கு மெயினா வந்து இது இது எவ்வளவு பெரிய நம்மளுக்கு பிரச்சனைன்னு தெரியுது இல்ல. இத எனக்காக நம்ம வந்து 25-26 வருஷம் பண்ணிட்டோம். இதை எனக்காக நீங்க பண்ண அவசியமே இல்லைல்ல. ஆனா வந்து உங்களுக்காகவாவது ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சரி, தேங்க்யூ.